யார் கோடீஸ்வரன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைப்பாடு. தங்கம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. தங்கம் யார் யார்கிட்டலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்கெல்லாம் ஓரளவுக்கு லட்சாதிபதியாவது ஆயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. தங்கத்தோட ரேட்டும் வெள்ளியோட ரேட்டும் ஏறிட்டு இருக்கு. அப்ப யாருக்கு இதன் மூலியா ஒரு லாபம் வரும், எப்படி அவங்க கோடீஸ்வர நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. 2ஆம் இடத்துல லக்னாதிபதி போயிருக்கிறது. 10ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பவங்க எப்பவுமே ஒரு பெரும் பொருள், தங்கம், வெள்ளி இதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு உங்க ஜாதகத்துல இருக்குன்னா தைரியமா நீங்க அடுத்ததுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், எதுல போட்டா லாபம் வரும் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தசாபுத்தியும் முக்கியமானது. அவங்களோட தசாபுத்தியில நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளும் அவங்களுக்கு ஃபேவரா வரும்போது இந்த கிரகநிலை இருக்குன்னா ஈஸியா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்துல பண்ணி லாபத்தை சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரன் ஆகலாம். வாழ்க்கை வளமுடன்.